ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் சுவையில் காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் பல்லாரி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. பல்லாரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நெக்ஸ்ட் இதில் எடுத்து வச்சுருந்த காஷ்மீரி வத்தல், இஞ்சி, பூண்டு, தக்காளி, முந்திரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு எல்லாத்தையும் வதக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இது நல்லா வதங்கினதும் கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணதும் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆனதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா இப்படி வதக்கி விடுங்க. மட்டன் எப்படி அதில் வர்ற தண்ணியிலே குக் ஆகுமோ அதே போல் தான் மஷ்ரூமையும் நல்லா இப்படி வதக்க அதிலேருந்தே தண்ணி வரும். இப்போ கொஞ்சமாக இதுலேயும் மஷ்ரூம்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா போதும், மஷ்ரூம் குக் ஆயிரும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்சதும் இதில் ஸ்பைசஸ், மல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டோம், ஸோ செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் குறைஞ்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா மஷ்ரூமையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி தயார். சப்பாத்தி, புலாவ், கீ ரைஸ், ரசம் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.